Hi guys, so இன்னைக்குள்ள வீடியோவில் என்னதை பற்றி பேச போகிறோன்னா 6 steps to become mentally stronger. So the first one is accept criticism and acknowledge it. இப்போ யாராச்சும் நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா உடனே நம்ம வந்து ஒஃபெண்டடாக ஃபீல் பண்ணோன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நானே பர்சனலி யாராச்சும் என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸோ நான் வந்து ஒஃபெண்டடாக ஃபீல் பண்ணுவேன். லைக் நான் என்ன யூஸ் பண்ணால் he or she to question me அந்த மாதிரி யோசிப்பேன். ஆனால் ஏன் நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணால் நம்மளை மாற்றிக்கலாம். அண்ட் இட்ஸ் நாட் ரெடி நெசசரி டு லைக் எப்போதும் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி உண்மையிலேயே யாராச்சும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறது உங்களுக்கு வேலிட்டாக ஃபீல் பண்ணலான்னா நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். இல்லை அவங்க க்ரிட்டிசைஸ் பண்ணுறது ஏதாச்சும் ரீசன் இருக்குன்னா நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுனாலது இல்லை இக்னோர் பண்ணிடலாம். அதான் நம்ம பண்ணோம் to make ourselves a better person. The second point is to focus on the moment. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாஸ்ட் இல்லை ஃப்யூச்சரில் தான் வந்து ரொம்ப அவங்க ஓரி பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இப்போதும் ப்ரெசண்டில் இருந்தோன்னா நம்ம வந்து ஓரி பண்ணாமலும் இருப்போம் அண்ட் இன்னும் ஃபோக்கஸ்டாகவும் இருப்போம் திங்ஸில். அண்ட் நானும் பர்சனலி இது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன், which is not good for our mental health. and overthink பண்ணுறதுலையும் நம்ம விஷயங்களை சால்வ் பண்ண முடியாது அண்ட் நம்மளை இன்னும் டிப்ரெஸ்டாக தான் ஆக்கும் ஓவர் திங்கிங். ஸோ நீங்கள் வந்து ப்ரெசண்டில் இருக்கிறது தான் இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். அண்ட் இது குறித்து ஒரு புக்கு கூட இருக்குது, ஹாப்பினஸ் இன் ஹார்ட் டைம்ஸ் ஃப்ரம் ஆண்ட்ரூ மேத்யூஸ். அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபோஸ் கிடைக்கும். தேர்ட் பாயிண்ட் இஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஸோ யாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணாத ஹியூமன்ஸே இருக்க மாட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அதில் உள்ள அவுட்கம், நம்ம எப்படி வந்து அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருப்போம்னு அதுலேருந்து தான் கற்றுக்க முடியும். அண்ட் மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ தட் வி அவாய்ட் இட். அண்ட் நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம்னா வந்து மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து அதுக்கு பயந்துட்டு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட்னு சொல்லலாம். அடுத்தது என்னென்னா அக்செப்ட் சேஞ்ச். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து மாறும் நம்ம லைஃப்பில். லைக் ஈவன் நம்ம யங் பாய்ஸ்க்கு வந்து பிரேக்கப்ஸ் கூட நடக்கலாம். அது நடக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கலாம். அண்ட் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம ஒரு பெட்டர் பர்சன் ஆக முடியும். அண்ட் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாற்ற முடியாது. இப்போ பொலிட்டிக்கல் விஷயத்தில் இல்லை நிறைய விஷயத்தில் சேஞ்சஸ் இருக்கும். ஏதோ ஒரு மூலையில் பொலிட்டிக்கல் இஷ்யூ நடக்கலாம், இல்லை ரோட் ரேஜ் நடக்கலாம். அது வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து ஒரு பெட்டர் பர்சன் ஆக முடியும். ஸோ இது ஒன்று. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக். மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக் வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த 24 ஹவர்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் உங்களோட திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல. அண்ட் ஈவன் நீங்கள் 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணும். அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணும் அந்த டேயில், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசித்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி வைக்கலாம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன நம்ம வந்து செட்டில் பண்ணோம் அந்த டேக்கு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் உள்ள பாரம் வந்து உங்களுக்கு குறையிற மாதிரியே ஃபீல் பண்ணும். ஸோ கடைசியான பாயிண்ட் என்னென்னா, பி கிரேட்ஃபுல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து யாராச்சும் ஒரு புது காடி வாங்கிட்டாங்களோ இல்லை புது பிராண்ட் நியூ ஐஃபோன் வாங்கிட்டாலோ நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் நீங்கள் வாங்கலாம். இஃப் யூ are not able to afford it நீங்கள் வந்து வாங்காமல் இருக்கலாம். இங்கே இருக்கிற ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஃபோனு கூட இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களோட அட்மோஸ்ட் பெஸ்ட் மூமெண்ட்ஸை தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில். அவங்களோட சேட் பார்ட்ஸ் எதுவுமே வந்து யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் அதை செய்கிறதில்ல. அவங்களோட டிப்ரெஷன் எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணுறதில்ல. அவங்க ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணோம். அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது இஸ்
is a good thing for us. So these are the steps, guys, that we can follow to be mentally stronger as a person. And இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் சேஞ்சஸ் ஃபீல் பண்ணும் உங்கள் லைஃப் ஸ்டைல்லையும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் நான் செய்யணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். That's all, guys. Thank you.